இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேரபிள் சீசன் எபிசோட் 5 புளிப்பான் உவமை. நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் வாழ்க்கை மாறலையே. நல்லதாக நடக்க ஆரம்பித்தாலும் ரிசல்ட் மெதுவாக தான் வருது. இது உங்கள் மனசுக்குள்ள ஓடுற கேள்வியா? அதுக்காகத்தான் இயேசு ஒரு சின்ன உவமையை சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் ஒரு பெண் எடுத்த புளிப்பான் மாதிரி இருக்கு. அவள் அதை 3 அளவு மாவுக்குள் மறைத்து வைத்தாள். அது வெளியில் தெரியாது, ஆனா முழு மாவையும் மாற்றாமல் விடாது. புளிப்பான் சின்னதுதான், கண்ணுக்கு தெரியாது. அது வேலை செய்யும் போது சத்தம் கூட கிடையாது. ஆனா அது மாவுக்குள் அமைதியாக வேலை பண்ணும். இன்றைய வாழ்க்கையில ஒரு நாள் ஜெபம் பெருசா மாற்றம் தெரியாது. ஒரு நாள் பைபிள் வாசிப்பு உடனே பிரச்சனை தீராது. ஒரு நல்ல முடிவு உடனே எல்லாம் சரியாகாது. ஆனா அந்த சின்ன காரியங்கள் உள்ளுக்குள்ள உங்களை மாற்றிக்கொண்டேதான் இருக்கும். இன்று நிறைய பேர் சொல்றாங்க, நான் நல்லவனாவே இருக்கேன், ஆனா உலகம்தான் கஷ்டமா இருக்கு. அந்த உலகத்துக்குள்ள உங்க உள்ளத்துக்குள்ள தேவன் ஒரு புளிப்பான் வைக்கிறார். அது மெதுவாதான் வேலை செய்யும், ஆனா முழுசா மாற்றும். சின்ன ஜெபங்களை நிறுத்தாதீங்க, சின்ன நல்ல பழக்கங்களை விட்டு விடாதீங்க. இது பயனில்லைன்னு தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் செய்யாதீங்க. தேவன் வேகம் இல்லாமல் கூட வேலை பண்ணுவார், ஆனால் அவர் வேலை தவறாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சின்ன விஷயம் தானே நீங்க தவிர்க்கிற ஒன்று என்ன? தேவன் மெதுவா மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு பகுதியை உங்க வாழ்க்கையில நீங்க கவனிக்காம விட்டுருக்கீங்களா? இந்த உவமையின் மிகப்பெரிய நம்பிக்கை இதுதான். இயேசு உங்களை விட்டு போகல. அவர் அமைதியா உங்களுக்குள்ள வேலை பண்ணி கொண்டேதான் இருக்கிறார். உங்களுக்கு தெரியாத இடத்தில் கூட அவர் மாற்றத்தை ஆரம்பிச்சுட்டாரு. புளிப்பான் வேலை நிறுத்தாத மாதிரி இயேசுவின் கிருபையும் நிறுத்தாது. நம்பிக்கையோடு இருங்க, இயேசு உங்களோட தான் இருக்கிறார். இதற்கு முன்னாடி எபிசோட்ஸ்ல பார்த்தது, ஒரு விதை விதைக்கப்பட்டது, ஒரு விளக்கு ஏற்றப்பட்டது, விதை வளர்ந்தது, சிறிய கடுகு விதை பெரிய மரமாகியது. சிறிய புளிப்பான் மெதுவாக முழு மாவையும் மாற்றியது. மறைக்கப்பட்ட பொக்கிஷம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு அர்த்தமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமென். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.